முத்துமதி சமையலில் வந்து கடலைப்பருப்பு வடை செய்ய போகிறேன். நான் வந்து இந்த கப்புக்கு வந்து ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சிக்கிறணும். இது ஒரு கை அள்ளி வச்சு நம்ம மாவு பிசையும் போது முழுசாக போட்டு செய்யணும். தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் போட்டு 1-2 அரைக்கணும். குறவரப்பாக நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றணுமா ஊற்றக்கூடாது? தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, கருவேப்பிலை, ஒரு 2-3 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு நம்ம வந்து போட்டு பிசைஞ்சிடலாம். இந்த எடுத்து வச்ச கடலைப்பருப்பையும் போட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த இப்படி சின்ன சின்ன உருண்டையாக இந்த அளவுக்கு உருட்டி வச்சுருக்குறேன். இந்த மாதிரி ஒரு இலை, பூவரச இலை, அந்த இலை கைட்டையும் தட்டி போடலாம். இந்த மாதிரி இலைய வச்சும் போடலாம். வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துடலாம். கடலைப்பருப்பு வடை செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.